எல்லாருமே யார்தான்? தேவனுடைய ஊழியக்காரங்க இல்லையா? தேவனுடைய பிள்ளைகள் தான் தேவனுடைய ஊழியத்தை செய்றவங்க. அவர்கள் ஆண்டுடைய பிள்ளைகளாகி நாம் இணைந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க இருக்கின்றோம். ஒரு ஆசீர்வாதமான வேலையா இருப்பதற்காக நான் தேவனிடம் என்னுடைய விண்ணப்பத்தை வைக்கின்றேன். தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வார்த்தை 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனமும் 6ஆம் வசனமும். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனமும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மிகவும் அருமையான ஒரு வேத வசனம். என்ன வசனம்னா, நம்ம யாரு அப்படிங்கறத தெளிவா கண்ணாடியில காமிக்குது. யாரா? எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பதை போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. யாரெல்லாம் இதை ஒத்துக்கிறா? ஹல்லேலூயா. மிகவும் பாடுள்ள, அது பெண்கள்னால என்னது? பலவீனமான பாண்டம். அப்படித்தானே? அப்படிதான் நம்மள அந்த உலகத்துல சொல்றாங்க. ஆனா அந்த வசனம் நமக்கு ஒரு காரியத்தை நினைப்பூட்டுகிறது. நம்ம தகுதியானவர்கள் அல்லதான், எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் இதை சபைகளுக்கு சொல்லும் பொழுது, நாம் இந்த வார்த்தையிலிருந்து ஒரு தேவ பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது. இந்த வேளையில ஆவியானவர் இதனுடைய தியானத்தை நமக்கு வெளிப்படுத்த சித்தம் கொண்டபடியினால இதனுடைய தெளிவான விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். அந்த வசனத்துல சொல்லி இருக்கிற பிரகாரம் நம்ம எப்படிதான் தகுதியானவர்கள் அல்ல. எதற்கு தகுதியா? என்னையால ஏதாகிலும் ஆகும் என்று ஒன்றை யோசிக்கிறதற்கே, செய்கிறதுக்குன்னு சொல்லல, நம்ம புத்தியில அதை யோசிக்கிறதற்கே நம்ம தகுதி இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட, நான் சொல்லுகிற காரியம் புரியும் நினைக்கிறேன். இன்னும் என்னுடைய தமிழ் புரியுது தானே? யோசிக்கிறதுக்கே அப்படின்னா நம்ம சிந்தனையில நம்ம சிந்திக்கிறதுக்கே நம்ம தகுதி இல்லையா? அப்படிப்பட்ட நம்மளைத்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்ல அப்படின்னு ஒதுக்கப்பட்டிருக்கிற நிலைமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் இங்கு இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. எங்களுடைய தகுதி. அப்ப இன்னைக்கு நம்ம தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கிறோம். அப்படித்தானே? தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய ஊழியக்காரியாய் நாம் ஒரு இடத்திலே சென்று தேவனுடைய வசனத்தை பிரசங்கிக்கிற தகுதி தேவனால் நமக்கு உண்டாயிருக்கிறது. அது அடுத்த வசனம் சொல்லுகிறது, புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதாய் இராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. இது கொஞ்சம் தமிழ்ல கொஞ்சம் அர்த்தங்கள் வித்தியாசமா இருக்கிறது. இன்னும் தெளிவான தமிழ்ல பாத்தீங்கன்னா, அது ஒரு சட்டமா இருந்தாலும் உடன்படிக்கையா இருக்கிறதால ஆவிக்குரியதா இருக்கிற இந்த வார்த்தை, அவருடைய வார்த்தை நம்மள உயிர்ப்பிக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எழுத்து கொல்லுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொல்லுகிறது அப்படின்னு சொன்னா, எழுத்து சில நேரத்துல என்ன பண்ணுகிறது? நம்மள குற்றம் கண்டுபிடிக்குது, நம்மள குறை கூறுது. அப்படிதானே? கொல்லுகிறதுனா என்ன அர்த்தம்? நம்மளை உயிரற்ற ஒரு நிலைமைக்கு கூட்டிட்டு போகுது. அதுதான் கொல்லுகிறது என்று சொல்லி ரொம்ப கடினமான வார்த்தை தான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆனா ஆவியோ உயிர்ப்பிக்கிறது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆவியானவர் நம்ம கூட இருக்கும் பொழுது அந்த ஆவியினால அவருடைய தகுதியை நம்ம இந்த இடத்துல நிறைவேற்றுகிறவர்களா மாறுகின்றோம். ஆவி உயிர்ப்பிக்கிறது அப்படின்னு பார்த்தா எது ஆவியா இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, யோவான் 6ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, 2 காரியங்களையும் வெளிப்படுத்துகிறது. முதல்ல நம்ம 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பார்க்கும்போது, நம்ம ஏதாகிலும் ஆகும் என்று யோசிக்கிறதற்கு இந்த சரீரம் தகுதி இல்லைன்னு பார்த்தோம். ஆனா தேவன் நம்மளை
தகுதிப்படுத்துகிறார் என்று பார்த்தோம். அடுத்த வசனம் சொல்லுகிறது, இந்த எழுத்து, அதாவது நம்முடைய சரீரமாக இருக்கின்ற இந்த சரீரம் ஒன்றுக்கும் உதவாது, ஆனா ஆவியோ உயிர்ப்பிக்கிறதுன்னு பார்த்தோம். அப்போ ஆவி என்ற ஒரு காரியம் நமக்குள்ளே இருந்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும்? உயிருள்ளவர்களா இருக்க முடியும். இது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று இல்லையா? ஆவியில நமக்கு இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அப்படிப்பட்ட இந்த சரீரத்திலே ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுதுதான் அவருடைய வசனங்கள் எப்படி இருக்கிறதா, இந்த மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்ப இங்கே ஒரு தகுதிப்படுத்துகின்றார் நம்மை. என்ன? அவருடைய வசனங்கள் நமக்குள்ள இருக்கும் பொழுது நாம் ஜீவனுடையவர்களாய் மாறுகின்றோம். ஆவி இருந்தா தான் ஜீவன். ரெண்டுமே பிரிக்க முடியாத ஒன்று, அப்படித்தானே? ஜீவனோடு இருக்கிறோம்னா என்ன அர்த்தம்? ஆவி இருக்குன்னு அர்த்தம். ஆவி இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஜீவன் உள்ள இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னாதான் என்ன வரும்? நமக்குள்ள இருந்து மூச்சு உள்ளே வெளியே வந்துட்டு இருக்கு, இன்னும் சத்தம் நமக்குள்ளே புறப்படுகிறதா இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த சரீரத்திலே ஆவியை கொடுக்கின்ற ஒரு காரியம் நம்முடைய ஆத்துமாவிலே ஜீவனை கொடுக்கிறதா இருக்கிறது, இந்த வசனங்கள் இல்லையா? அப்ப இந்த வசனங்கள் நம்ம வாழ்க்கையில இடம் பெறும் பொழுது, இந்த வசனங்கள் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நாம் ஆவியாயும் ஜீவனுள்ளவர்களாயும் மாறுகின்றோம். முதல்ல பார்த்தோம், அந்த தகுதி எதனால உண்டாகிறது? தேவனால் உண்டாகிறதுன்னு பார்த்தோம். அடுத்து பார்க்கிறோம், அந்த ஆவி நம்மளை உயிர்ப்பிக்கிறதுன்னு பார்க்கிறோம். இப்படி தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில இடம் பெற்றா அடுத்து நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா, 2 கொரிந்தியர் 1 20 வசனம் அங்கே ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறது. எங்களால் 20வது வசனம், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், அவருடைய வாக்கு தத்தங்கள் எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம். அப்ப இந்த பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற வாக்கு தத்தங்கள் எல்லாம் எதற்காக? நம்மளால தேவனுக்கு மகிமை உண்டாகுதான். அப்ப என்னைக்காவது அதை செய்வதற்கு மறப்பாரா? இல்ல. இந்த தகுதி எதனால உண்டாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா, அவருடைய நாமத்திற்கு மகிமையாய் செய்யப்படுகிறது, அவருக்கு மகிமை உண்டாகிறது. அதனால அவர் நமக்கு என்ன பண்றாரு? வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிறார் என்று பார்க்கிறோம். அதற்கு அடுத்ததாக 21 வசனம் 22 வசனமும் அங்கே ஒரு தகுதியை நமக்குள்ளே கொண்டு வருகிறது. அதையும் வாசியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே ஒரு காரியத்தை பார்க்கிறோம், உங்களோடு கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி. ஸ்திரப்படுத்துறதுனா என்ன? ஸ்திரம் அப்படின்னு சொன்னா ஒரு ஸ்ட்ராங், நம்ம நிற்பதற்குரிய ஒரு காரியத்தை நமக்குள்ளே ஆண்டவர் தருகின்றார். ஆவியா இருக்கின்ற காரியம் இல்லையா? தேவன் நம்மை பலப்படுத்துகின்ற ஒரு காரியம், நம்மை கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அடுத்து பாருங்க, அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரம். அச்சாரம் சொல்லும் போது ஒரு உறுதி இல்லையா? அப்போ இன்னைக்கு நம்ம ஆவியை பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது நம்முடைய வாழ்க்கையில அடுத்ததான ஒரு தகுதி. முதல்ல சொன்னேன், தேவன் நம்மளை தகுதிப்படுத்துகின்றார். நம்மளால ஒன்று முடியாதுதான், ஆனா நம்மளை தகுதிப்படுத்துகின்றார். இந்த நாட்களில நம்மளை எப்படி விளங்க பண்ணியிருக்கிறார்? தேவ ஊழியக்காரர்களை விளங்க பண்ணுகின்றார். அப்ப அதற்கு தேவையான ஒரு காரியம் எதுதான்? தேவனுடைய வசனம். இந்த பைபிள் தான் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆயுதம் இல்லையா? நம்முடைய வெப்பன். அதாவது இந்த ஊழியம் செய்கிறவர்களுடைய ஆயுதம்னு பாத்தீங்கன்னா எதுதான்? பைபிள் தான். இந்த உலகமே வேண்டான்னு சொல்லிட்டு உலகத்தின் காரியங்கள் இன்னைக்கு 2 விதத்துல பார்க்கிறோம். ஒன்றுக்குமே உதவாதவங்க, ஞானத்துல குறைவுள்ளவங்களை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துகிறத பார்க்க முடியும். நான் படிக்கவே இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆனா அந்த பைபிள்ல உள்ள எத்தனையோ வசனங்களை சொல்லி சொல்லி அதை அப்படியே அதை சொல்லிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவ்வளவு ஞானத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். இன்னொரு ரகம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உயர்வான வேலையில இருப்பாங்க, ஆனா ஒன்றுமே வேண்டாம், அந்த உலகத்தில் எல்லாமே குப்பை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்காக வந்து இந்த வேத வசனங்களை அறிவிக்கிறவங்களா இருப்பாங்க. இதையும் செய்கிறவர் யார் தான்?
அந்த தேவன் தான். 2 வகையான காரியங்களை தேவன் ஜனங்களுக்குள்ளே செய்து கொண்டிருக்கிறார். நாம் இதுல ஏதாவது ஒரு ரகத்துல இருப்போம், அப்படித்தானே? ஒன்றுமே நான் படிக்கல, நான் எதுவுமே தெரியாதவா அப்படின்னு சொல்றவங்களையும் தேவன் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இல்ல நான் உலகத்துல உயர்வான ஒரு படிப்பெல்லாம் படிச்சிருக்கேன், ஆனா இன்னைக்கு தேவனுடைய ஊழியக்காரியா இருக்கிறேன், அவருடைய வசனத்தை நான் அறிவிக்கிறேன் என்று சொல்லுவோம். அந்த தகுதியும் கொடுத்திருக்கிறவர் யார்தான்? தேவன் தான், இல்லையா? இன்னும் நாம ஒரு காரியத்தை பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மிகவும் அருமையான ஒரு வசனம், இல்லையா? பைபிள்ல நிறைய வசனங்கள் இருக்கிறது. ஆனா என்னோட வாஞ்சை என்ன தெரியுமா? நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் சொல்ல ஆயத்தமா இருக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வார்த்தை அது பிரயோஜனமாய் அமையலாம். ஆகையினால தேவன் வெளிப்படுத்துகிற காரியங்களை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகின்றேன். என்னவா? கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு, அதுல ஹைலைட் ஆன வார்த்தையே என்னதான்? எங்களை கொண்டு, என்னை கொண்டு அவரை அறிகிற, இயேசுவை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிறாராம். எவ்வளவு அருமையான ஒரு செய்கை, அப்படித்தானே? நம்ம நிறைய நேரம் நினைக்கிறோம் நான் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறோம், அப்படித்தானே? இல்லையா? அது நினைக்கணும் தான், நம்ம ஒண்ணு இல்லைங்கிற எண்ணம் வேணும் தான். ஆனா எப்பவுமே அந்த சிந்தனையில இருந்தோம்னா நம்ம அதை சரிப்பட்டு வர மாட்டோம், இல்லையா? அப்ப தேவன் கொடுத்திருக்கிற சில தகுதிகள் நமக்கு இருக்கிறது, அவைகளை நாம் நினைவில் வைத்திருக்க வேண்டும். நம்மளை என்ன பண்றாரா? அவர் நம்ம கூட இருக்கிறதுனால அவர் நம்மளை எதற்கு தகுதிப்படுத்தி இருக்கிறாரா? எப்பொழுதும் நம்ம என்ன பண்றாரா? கிறிஸ்துவுக்குள் வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும். நீ சர்ச்சில் ஜெபம் நடத்தும் போதா, இல்ல ஊழியம் பண்ணும் போதா, அப்படி சொல்லல. நம்ம ஜீவனோடு ஜீவிக்கிற ஒவ்வொரு நிமிடங்களிலும், தேவனுக்காய் செயல்படுகிற ஒவ்வொரு இடங்களிலேயும் எங்களை கொண்டு, என்னை கொண்டு, விசுவாசத்தோட சொல்லுவோமா? என்னை கொண்டு, இல்லையா? இன்னைக்கு நம்மளை குறித்து நிறைய நேரங்களில பெண்கள் ரொம்ப யோசிக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு சொன்னா கணவரை நல்லா கவனிப்போம், பிள்ளைங்களை நல்லா கவனிப்போம். ஆனா நம்ம கவனிப்போமான்னு பார்த்தா ஒரு 50% கூட இடம் கொடுக்க மாட்டோம். ஏன்? ஏதோ ஓடிட்டு இருக்கு இந்த வண்டி அப்படின்னு ஓட விட்டுட்டே இருப்போம், அப்படித்தானே? ஆனா தேவன் குடும்பத்தில என்ன பண்ணுகிறார்? பெண்களை முக்கியப்படுத்தி இருக்கின்றார். ஊழிய ஸ்தலங்களிலேயும் இன்னைக்கு பெண்கள் முக்கியப்படுத்தப்பட்டுதான் இருக்கின்றோம், இல்லையா? இன்னைக்கு ஒரு கணவன், அதாவது பாஸ்டர் ஓடணும்னு சொன்னா அந்த பெண்கள் அவங்களை விட 2 மடங்கு வேகமாக ஓட வேண்டும், இல்லையா? அதுக்காக நான் யாரையும் குறைவாக சொல்லவில்லை. அப்படியாக ஊழியம் செய்கிற ஒரு ஆண் மகனுக்கு அவர்களை விடவும் வேகமாக, அவர்களை விடவும் ஃபயராக, தீயாக இருக்கிற ஒரு பெண் தேவை, இல்லையா? அப்படிப்பட்டவர்களை தான் துணையாக கொடுத்திருப்பார். இதை நம்ம ஒரு நாளும் மறக்க கூடாது, மறந்துவிட கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு சில பாதைகளில நம்ம நிற்கும் பொழுது அங்கே நமக்குள்ளே சோர்வு வந்து விடுகிறது. நான் தேவனுடைய ஊழியத்தை தானே செய்து கொண்டிருக்கிறேன், செய்கிறேன், என்ன எனக்குள்ள ஏன் இந்த காரியம் என்று சொல்லி நாம் கொஸ்டினை கேட்கும் போது அங்க என்ன பண்ணிருந்தோம்? நம்முடைய வேகம் ஆட்டோமேட்டிக்கா ஸ்லோவாயிரும், அப்படியே உட்கார்ந்துருப்போம். இன்னைக்கு ஊழியத்தின் பாதையில தான் ஓடிட்டு இருப்போம். நிறைய ஆண்டவருக்குள்ள நம்ம ஆதாயப்படுத்திட்டு இருப்போம். ஆனா சில நேரங்களில பலனை எதிர்பார்ப்போம். அவங்களுக்கு நம்ம இத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணோமே, அந்த குடும்பத்திற்காக நம்ம ஓடணுமே, ஆனா அவங்கெல்லாம் நம்மளை கண்டுக்கலையே அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னு வைங்க, அதுக்கப்புறம் நீங்க ஓடவே முடியாது. அந்த வண்டி பஞ்சரான வண்டி மாதிரி காத்து இல்லாம என்ன பண்ணிருவோம்? உட்கார்ந்துருவோம். ஏன்னா நம்மளை தகுதிப்படுத்தி இருக்கிறவர் தேவன். அங்கதான் நம்ம வரணுமே தவிர, நம்முடைய எஜமானிடத்திலே வரும் பொழுது அங்கே நம்மளை தகுதிப்படுத்துகிறார். தகுதி என்று சொல்லும் பொழுது நம்ம இன்னும் ஸ்திரப்படுத்துகிறார். அவருடைய ஆவியினால என்ன பண்றாரா? அச்சாரத்தை, அதாவது நமக்குள்ள இருக்கக்கூடிய காரியங்களை அவர் நமக்கு இன்னும் அதிகப்படுத்தி கொண்டே இருப்பார் என்கிற உற்சாகத்தின் காரியங்களை நம்ம மனசுல கொள்ளணும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த 14ஆம் வசனத்துல பாருங்க, நம்மளை எப்பொழுதும் அவர் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். அதுதான் நமக்கு கூட ஆவியானவர் இருக்கிறார்ங்கிறதற்கு அடையாளம். அப்ப நம்ம இந்த ஆவியுள்ள வசனங்கள் நமக்குள்ள இருக்கும் பொழுது, அந்த ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கின்ற வார்த்தைகள் நம்மளை என்ன பண்ணுகிறதா? வெற்றி சிறக்க பண்ணுகிறதா இருக்கிறது. நம்மை கொண்டு, என்னை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிறார். அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள்
தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாயிருக்கிறோம். அப்ப நம்ம தேவனுக்காக செயல்படுகிறோம் அப்படின்னு சொன்னா தேவனுக்காக அவருடைய அந்த வாசனையை வெளிப்படுத்துகிறவர்களாய் நாம் செயல்பட வேண்டும். அதைத்தான் நாம் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். அடுத்த வசனம் சொல்லுகிறது, கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்திற்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இவைகளை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன்? இங்கே ஒன்றுமில்லாத நம்மை, எதற்கும் யோசனை சிந்திக்கிறதற்கு தகுதி இல்லாத நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற தகுதி அவராலே வருகிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். அதனால நம்ம என்ன பண்ணணுமா, அநேகரை போல தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல், அதாவது பொய்யாய் இல்ல இடத்திற்கு ஏற்றமாறு பேசாதபடிக்கு துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில், அப்ப நம்ம எங்கெல்லாம் பேசுறோம், தேவனுடைய வார்த்தை பேசுறோம்னு சொன்னா தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார் என்கிற அந்த மைண்ட் நம்மகிட்ட இருக்கும் பொழுது நாம் துப்புரவாக பேசுகின்றவர்களாய் காணப்படுவோம். இப்படியாக நம்முடைய தகுதியை அவர் என்ன பண்ணுகிறார், ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளே தகுதிப்படுத்திக் கொண்டே இருக்கின்றார். இன்னும் ஒரு வசனம் தகுதியை குறித்து நான் உங்களுக்கு வெளிப்படுத்துகின்றேன். கொலோசையர் 1 12 வசனம். கொலோசையர், அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசையருக்கு எழுதின நிருபம் 1 12 வசனம். 13 வசனமும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஓடுகின்ற ஓட்டம் ஒரு நாள் வீணாய் போவதில்லை இல்லையா? நம்மளை எதற்காக தகுதிப்படுத்தினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல ஆவியாய் இருக்கிற அவருடைய வசனம், இந்த உலகத்துல நம்மளை ஜீவனாயும் வைத்திருக்கிற வசனம் என்ன பண்ணுகிறதா, அவருடைய அந்த பரிசுத்தத்துல, அவருடைய சுதந்திரத்துல, பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர் ஆக்கினார். ஒவ்வொருத்தரையும் மயக்க கொடுத்து இப்ப சாட்சி சொல்லுங்கன்னு சொன்னா சொல்லுவோம் இல்லையா? நம்முடைய கடந்த காலம் என்பது எல்லாத்துக்கும் உண்டு இல்லையா? அப்போ அப்படிப்பட்ட இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கின்றேன். அப்ப நம்ம தேவனுடைய அன்பை, அவருடைய இரக்கத்தை இல்லையா, அவருடைய வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கின்ற வசனம் நமக்குள்ளே எப்படியாய் இருக்கின்றது, அந்த வசனத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு பிரதானப்படுத்தி இருக்கின்றோம் என்பதை நாம் அனுதினமும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். வசனம் என்ன செய்யும்? நமக்குள்ளே ஆவியையும் ஜீவனை தரும். அப்ப நம்ம பைபிள் வாசிக்கல, அந்த வேத தியானம் நமக்குள்ள இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஆவி இல்லன்னு அர்த்தம், அப்படிதானே? ஆனா அதை மறந்துட்டு நம்ம தேவ சமூகத்துல போய் ஆவியானவரே என்ன பலப்படுத்தும், ஆவியானவரே என்ன பலப்படுத்தும்னா அவர் பலப்படுத்துவாரு. ஆனா தூரம் வரும்போது என்ன ஆயிருவோம்? அந்த பலனு இல்லாம ஆயிரும். ஒருவேளை இப்படி கூடி வரும்பொழுது சந்தோஷமா இருக்கலாம், வேற யாராவது ஆராதிக்கும் போது நமக்குள்ள ஒரு பலன் இருக்கலாம். ஆனா தனிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில வேத வசனத்தின் தியானம் இருக்குன்னு சொன்னாதான் நம்ம ஜீவன் உள்ளவர்களாய் மாறுகின்றோம். தொடர்ந்து தேவனுக்காய் கனி கொடுக்கின்ற ஒரு காரியத்தை நம்ம செய்ய முடியும் இல்லையா? உபாகமம் 32 2 வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. உபாகமம் 32 2 வசனம் இவ்விதமாக, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே வசனத்தினுடைய ஒரு தன்மையை பார்க்கின்றோம். என்னவா? எப்படி மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல. இன்னைக்கு நாங்க வரும்போது கூட லைட்டா தூறல் போட்டுச்சு. அப்ப ஐயா சொன்னாங்க, மழை வருதா அப்படின்னு பேசும்பொழுது பார்த்தோம், கார் கண்ணாடியில என்னது அந்த தூறல் மட்டும் விழுந்துட்டு இருந்துச்சு. ஆனா சுத்தி பார்த்தா எந்த இதுவும் தெரியல. ஆனா அந்த ஒரு சில டிராப்ஸை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்குள்ள. நம்ம பகுதியில மழை வர போகுது, இது மழை காலம் இல்லையா அப்படிலாம் நாங்க பேசிட்டு வந்தோம். ஆனா அந்த ஒரு மழை துளி நமக்குள்ள என்ன கொண்டு வந்துச்சு? ஒரு சந்தோஷத்தை, அப்படிதானே? அப்படி வெளியே எட்டி பார்த்தா கொஞ்சம் மேகமா இருந்துச்சு வர்ற வழியில. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு அது அந்த ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது நன்றி சொன்னோம். எதற்கு இதை நான் நினைப்பூட்டுகிறேன்னு சொன்னா, அப்படியாக ஒரு மழை என்பது இளம் பயிரின் மேல் பொழியும் பொழுது அந்த செடி எப்படி இருக்கும் சொல்லவே வேண்டாம், அப்படித்தானே? ஒரு பசுமை நிறம், ஒரு செழிப்பா இருக்கும், அது பார்க்கிறதுக்கே ஒரு அழகா இருக்கும். அதே மாதிரிதான் என் உபதேசமும் பொழியும்.
இங்க என்ன சொல்லுகிறார்? அவருடைய வசனத்தை சொல்லுகின்றார். அப்ப நம்ம முதல்ல அங்க எதுல பார்த்தோம்? நம்ம யோவான் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்துல பார்த்தோம். அவருடைய வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறதுன்னு பார்த்தோம். இங்கே சொல்லுகின்றார், என் உபதேசம் பொழியும். அப்ப அவருடைய வசனத்தை நம்ம வாசித்தோன்னு சொன்னா நமக்குள்ளேயும் அங்கே என்னவா, மழை தூறலை போல அவருடைய பிரசன்னத்தை உணர முடியும். நமக்குள்ளே ஒரு சகாயம், அவருடைய அந்த பிரசன்னம் வரும்பொழுது நம்ம என்ன ஆவோம்? ஆவியில பலனடைவோம். அதை நம்ம உணர்ந்திருப்போம். இன்னும் அந்த காரியத்தை செய்யும் பொழுது நீங்கள் அதை உணர முடியும். அடுத்து பாருங்க, பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல. பனித்துளி பார்த்திருக்கீங்களா? காலையிலே பார்க்கலாம் இல்லையா? அந்த பனித்துளி எப்படி இருக்கும்? அந்த இலைகள் மேல குட்டி குட்டியா வெள்ளை வெள்ளையா இருக்கும். அது வெயில் வர்றது வரை இருக்கும். பார்த்திருக்கீங்க தானே? அது என்ன ஆகும்? அதனால அந்த செடிக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அந்த ஒரு குறிப்பிட்ட மணி நேரம் வெயில் வந்து ஒரு சூடான வெயில் சொல்லும் போது 9 மணின்னு வைத்துக்கோங்களேன். அந்த 9 மணி வரை அந்த வெயில நம்ம அந்த செடிகள மேல அந்த பனித்துளியை பார்க்க முடியும். அந்த நம்ம தண்ணி ஊத்துனா கூட அந்த வேர்ல தான் போகும். ஆனா அந்த பனித்துளியோட பயனை பாத்தீங்கன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த செடி அந்த பனிக்காலத்துல சில மலர்கள் பூக்கும். பார்த்திருக்கீங்களா? ரோஸ் பூ மட்டும் இல்ல, நிறைய வகை வகையான மலர்களை நம்ம பார்க்க முடியும். அழகா இருக்கும். அதனுடைய மனமா இருக்கட்டும், அதனுடைய நிறமா இருக்கட்டும், அதனுடைய அந்த ஒரு தோற்றம் இருக்கு இல்லையா? அதை பார்க்கும் போதே அது அப்படி சந்தோஷமா பார்ப்போம் இல்லையா? அதே மாதிரிதான் எப்படி ஒப்பிட்டு இருக்காரு பாருங்க. முதல்ல சொன்னாரு, மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல. ஒரு மழை பெய்யறது போல என் வசனம் இறங்கும்னு சொல்றாரு. அடுத்து சொல்றாரு, பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல. 2 காரியத்தை ஒப்பிடுகிறார். அப்போ வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது அவைகள் நமக்குள்ள எப்படி ஒரு மழை போன்ற, எப்படி மழை பெஞ்சா அந்த இடத்துல ஒரு மண் வாசனை வரும், அப்படியே ஒரு அந்த சூழ்நிலையே மாறிடும். அப்படிதானே? மழை பெஞ்சதுன்னா அந்த ஒரு குளுமையான ஒரு சூழ்நிலை வரும். அப்படி ஒரு ரம்மியம்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி என்ன ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அதை பார்க்க ஆரம்பிச்சிருவோம் இல்லையா? எல்லாவற்றையும் மறந்து விட்டு அந்த ஒரு காரியம் நம்மை அப்படியே கவர்ந்து இழுக்கிறதா இருக்கும். அப்போ வேத தியானம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கொண்டு வரும் என்று இங்கே வேத வசனங்கள் ஆதாரம் சொல்லுகிறது. 2 காரியம் சொல்லுகின்றேன். ஒரு மழையானது பொழிவதை போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவதை போல. இதை யாரெல்லாம் அனுபவிச்சிருக்கீங்க? நான் சொல்ற இந்த காரியத்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா வேத தியானம் என்பது மிகவும் இனிமையான ஒரு நேரம், அப்படித்தானே? ஆனா இன்னைக்கு கடைசி நாட்களுக்குள்ள நம்ம போயிட்டு இருக்கிறோம். வேத வசனத்தின் இந்த கால ஜனங்களுக்கு அது என்னது? வேத வசனங்கள் கிடைப்பது பஞ்ச காலமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. நம்முடைய கையிலே இருக்கின்ற வேதாகமத்தின் வசனங்கள் நமக்குள்ளே எப்படி ஒரு ஜீவனை, ஒரு ஆவியை கொடுக்கிறதை நாம் உணர்ந்திருக்கிறோமோ, நம்ம பிள்ளைகளுக்கு இதை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும், இதை கடத்த வேண்டும். எப்படி பனித்துளி ஒரு புல்லின் மேல் இறங்குவது போல. அந்த பனித்துளி இருக்கிறதுனால அந்த செடியில என்ன ஆகும்? அப்படியே அதை உறிஞ்சிக்கிட்டே இருக்கும், அப்படித்தானே? அப்ப இந்த வேத வசனம் நமக்குள்ள எப்படியா இருக்கிறதா? ஒரு பனித்துளி போல இருக்கின்றதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வேத வசனங்கள் நம்முடைய நாவிலே இருந்து, நம்முடைய சிந்தனையில இருந்து, நம்முடைய இருதயத்தில இருந்து அது நமக்குள்ளே ஒரு ஜீவனை, நமக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சியை, நமக்குள்ளே ஒரு வேகத்தை இல்லையா? நமக்குள்ளே இன்னும் என்ன சொல்றது? விசுவாசத்தை, நமக்குள்ளே இன்னும் ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட் இல்லையா? ஒரு தெளிந்த புத்தியை. நான் நிறைய காரியங்களை சொல்ல முடியும், ஆனால் ஆவியானவர் சொல்லுகிற வசனங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகின்றேன். அப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை இந்த வேத வசனம் நமக்குள்ளே செய்கிறதா இருக்கிறது. இந்த வசனங்களை நம்முடைய வாழ்க்கையில அனுபவித்து விட்டு பிறருக்கும் நாம் இந்த காரியங்களை காண்பித்து கொடுக்க மறக்க வேண்டாம். எத்தனையோ முன்னோர்கள் இல்லையா, நமக்கு முன்பதாக வாழ்ந்து சென்ற பரிசுத்தவான்கள் இந்த வேத வசனங்களை மேன்மைப்படுத்தி, சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, ஆண்டவர் எனக்கு வசனம் தந்தா அதை பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி. அந்த கூட்டத்தில் நம்மளும் இணைந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, சூழ்நிலைகளை பார்க்காதீங்க. நான் இன்னைக்கு நிறைய சாட்சிகளை சொல்ல முடியும். ஏன் சொன்னா, தேவன் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு சூழ்நிலையில நான் கொண்டு வந்திருக்கிறார். படைத்திருக்கிற தேவனுக்கு இல்லையா, படைத்திருக்கிற தேவனுக்கு நம்மை காப்பாற்றுவதற்கும் தெரியும் இல்லையா? ஜீவன் இருக்கிறவரை நம்மை வழி நடத்துகிறவரும் அவர்தான். ஆனா நம்முடைய இருதய சிந்தனையில ரொம்ப முக்கியம். தேவனுடைய வசனங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில இடம் கொடுக்கும் பொழுது, எப்படி பனி பெய்யும் பொழுது, மழை பெய்யும் பொழுது அந்த பயிர் யாருமே சொல்ல வேண்டாம் அதனுடைய பசுமை தேவனை மகிமைப்படுத்துகிறதோ, அதே போல இந்த வேத வசனத்தின் தியானம் நமக்குள்ளே இருக்க இருக்க யாருமே சொல்ல வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையா இருக்கட்டும், நம்முடைய குடும்பமா இருக்கட்டும், நம்முடைய ஊழியமா இருக்கட்டும், ஒரு பசுமையான ஒரு காரியத்தை நம்ம உணர முடியும். இப்படிப்பட்டதான வேத வசனங்கள் நம்முடைய வாயிலே நாம் வைத்து தேவனை மகிமைப்படுத்துவோமாக. இன்னும் ஒரு வசனத்தை நான் காண்பித்துக் கொடுக்க விரும்புகின்றேன்.
உபாகமம் 30ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், 11ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை. நான் இன்று உனக்கு விதிக்கிற கட்டளை உனக்கு பயனுள்ளதும் அல்ல, உனக்கு தூரமானதும் அல்ல. நான் கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் இந்த வானத்துக்கு ஏறி அதை எங்களுக்கு கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது வானத்தில் உள்ளதும் அல்ல. நாங்கள் கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருகிறவன் யார் என்று சொல்லத்தக்கதாக அது சமுத்திரத்துக்கு அப்புறத்தில் உள்ளது அல்ல. நீ அந்த வார்த்தையினுடைய செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இதயத்திலும் இருக்கிறது. இதோ ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் இன்று உனக்கு முன்னே வைக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தகுதி, தேவனுடைய வார்த்தை, இதெல்லாம் சொன்னேன். ஆனா ஆவியானவர் நினைப்பூட்டுகிறதுனால இந்த வசனத்தை சொல்லுகிறேன். இது ஒருவேளை அதை விட்டு, அந்த ட்ராக்கை விட்டு வெளியில இருந்தாலும் இந்த காரியங்கள் ஊழியக்காரர்களாக நமக்கு இன்றைக்கு தேவையான ஒன்றா இருக்கிறது. நம்ம நிறைய தேவைகள் உண்டு, ஊழியத்தின் பாதையா இருக்கட்டும், குடும்பத்தின் தேவையா இருக்கட்டும். ஆனா தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்கு தேவன் செய்வார், தேவன் நமக்கு எல்லாவற்றையும் அருளி செய்வார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை நமக்குள்ள எப்போது இருக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா, அவருடைய வார்த்தை அநேக நேரம் பாருங்க 12ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், ஆசீர்வாதம் இருக்கு, வாக்குத்தத்தம் இருக்கு. ஆனா நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் வானத்துக்கு ஏறி அதை எங்களுக்கு கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது வானத்தில் உள்ளதும் அல்ல. சில நேரம் நம்ம நினைக்கிறோம், இவங்க நமக்கு உதவி செஞ்சிருக்கலாமே, இவங்கெல்லாம் நமக்கு பண்ணலாமே, இல்ல நம்ம ஆதாயம் பண்ண விசுவாசிகளா வந்திருந்தா நமக்கு இன்னும் ஆசீர்வாதம் வந்திருக்குமே. நிறைய நேரங்கள் நம்முடைய சிந்தனைகள், மனுஷ சிந்தனை இல்லையா, நம்முடைய எண்ணங்கள், மனுஷனுடைய சில குறுகிய சிந்தனைகள் என்ன பண்ணிரும், ஏதோ தூரத்துல இருக்கிற மாதிரி, வானத்துல இருக்கிற மாதிரி. வானம் நம்ம எட்டி பார்க்கிற தூரம் அப்படித்தானே, அங்க இருக்கு நம்ம சில நேரம் நினைச்சிடறோம். இல்ல இல்ல, அடுத்து பாருங்க, நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது சமுத்திரத்துக்கு அப்புறத்தில் உள்ளதும் அல்ல. ரெண்டு காரியத்தை சொல்றாரு. சில நேரங்களில தேவனுடைய வல்லமை நமக்கு குறைவாக மதிப்பிடக் கூடாது என்பதற்காக இந்த வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல சொல்லப்பட்டிருக்க வாக்குத்தத்தங்கள் எல்லாருக்கும் பொதுவானது. அதை நம்புறீங்களா? ஊழியக்காரங்களுக்கு மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கா? இல்லவே இல்லை, எந்த இடத்துலயும் சொல்லப்படல. இல்ல நீ இப்படிலாம் நீ எப்படி சொல்ற, தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு இருந்தாதான் உனக்கு ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கா? இல்ல. ஆனா ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கும் ஒவ்வொரு கட்டளைகள் சொல்லப்பட்டிருக்கிறது, அவைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும். ஆனால் தேவனுடைய ஊழியக்காரர்களாய், தேவனுடைய பிள்ளைகளாய் இன்றைக்கு வந்திருக்கின்ற நீங்கள் இந்த ஒரு ரகசியத்தை புரிந்திருக்க வேண்டும். அது யாரும் நமக்காக போய் எடுத்துட்டு வர்றதுக்கு வானத்திலேயும் இல்ல எனக்காக அதை யார் உதவி செய்வா, எங்கிருந்து எனக்கு அந்த உதவிக்கரம் என்று சொல்லுவதற்கு அது சமுத்திரத்துக்கு அப்பாலும் இல்ல. நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமா. எங்க இருக்குதா? மிகவும் சமீபமா. அது எங்க இருக்குதா? உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. அப்போ ஆவியாயும் இருக்கிற, ஜீவனாயும் இருக்கிற அவருடைய வார்த்தை எங்க இருக்கணும்? நமக்குள்ளனா. சமீபம் சொல்லிட்டாரு, வாயிலையும் இருதயத்திலையும். அப்ப இந்த ஆவியும் இந்த ஜீவனும் எங்கதான் இருக்குது? இந்த வசனத்துக்குள்ள இருக்கு. இந்த வசனங்கள் நமக்குள்ள இருக்குமானால், அங்கே 16ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ பிழைத்து பெருகும்படிக்கு நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும் நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும் அவர் கற்பனைகளை, கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளவும் இன்று நான் உனக்கு கற்பிக்கிறேன். முதலாவது தேவனுடைய ஊழியத்தை செய்கிறதாம் நாம் கீழ்ப்படியும் பொழுது, இது ஒரு ரகசியம் இல்லையா? நீங்க வச்சுக்கோங்க மனசுல, உங்க பிள்ளைங்க உங்களுக்கு கீழ்ப்படியல அப்படின்னு சொன்னா அடையாளம் என்ன தெரியுமா? நம்ம முதல்ல தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கோமான்னு செக் பண்ணி பார்க்கணும். பெற்றோர்களாகி நாம், தாயும் தகப்பனும் இந்த வேத வசனத்தை தியானித்து நம்மை படைத்த உருவாக்கின தேவனுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சோன்னு சொன்னா நம்ம பிள்ளைங்க நமக்கு கீழ்ப்படிவாங்க. அடையாளம் அதுதான் இல்லையா? அப்போ இங்கே நாம் பிழைத்து பெருகும்படிக்கும் அவர்கள் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும் அவர் கட்டளைகளையும் கற்பனைகளையும் நாம கை கொள்றதுக்கும் அவர் என்ன பண்றாராம்? இன்றைக்கு கற்பிக்கின்றாராம். அநேக வசனங்கள் நமக்கு இருக்கின்றன. ஆனால் தேவன் சொன்ன ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக் கொள்வதற்கு அவருடைய வசனத்தின் வல்லமையை நம்ம புரிந்து கொண்டவர்களாய், சுதந்திரிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் இல்லையா? இன்னைக்கு ஒரு போட்டியான ஒரு உலகத்துக்குள்ள வந்திருக்கிறோம். எங்க பார்த்தாலும் சபைகள் நிறைய இருக்குது, அப்படித்தானே? ஆனா எது உண்மை எது பொய் அப்படி நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். செய்கின்ற நாம் எங்க இருக்கின்றோம்?
என்ன ஊழியமா இருந்தாலும் சரி, இன்னைக்கு சபை வச்சிருக்கிறது மட்டும்தான் பெரிய ஊழியம் இல்ல. தேவனை அறிவிக்கின்ற ஒவ்வொரு சுவிசேஷகனும் சுவிசேஷகியும் இன்னைக்கு பெரிய ஊழியத்தை செய்கிறவங்க இல்லையா? அப்படிப்பட்டவர்கள் நாம் தேவனுடைய வார்த்தையின் வல்லமையை அறிந்திருந்தோம்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற மேலான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இன்னும் ஒரு வசனம், எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். விற்புறமும் கற்பனை எந்த பட்டயத்திலும் கற்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல்ல சொன்னேன் இல்லையா, எப்படி வேத வசனம் நமக்குள்ள ஒரு உபதேசம் பொழியும் என்று சொன்னேனோ, எப்படி பனித்துளி போல் அந்த வேத வசனம் நமக்குள்ளே ஒரு செழிப்பை கொண்டு வருகிறதோ, நமக்குள்ளே ஒரு வளர்ச்சியை, நமக்குள்ளே ஒரு பசுமையை, அதே மாதிரிதான் இங்கேயும் அடுத்ததாக சொல்லுகின்றார், தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருக்கிறது என்று சொல்லி ஒரு பவர் அந்த வேத வசனம் நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் நாம் பவரோடு, அதாவது ஒரு பலனோடு ஆண்டவருடைய காரியத்தை செய்ய முடியும். அந்த காரியம் நமக்குள்ள என்ன செய்யும் என்று சொல்லிதான் அது பின்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலையும் கருக்கானதாகவும் ஆத்துமாவையும், நான் இதுக்குரிய விளக்கத்தை கொடுத்தேன்னு சொன்னா இன்னைக்கு நேரம் போதாது, எல்லாருக்கும் இதனுடைய விளக்கம் தெரியும். ஆனா வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யும் என்பதற்கு ஆதாரமாகத்தான் இந்த வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் சொல்லுகிறது மிகவும் எளிமையாக இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு நாம் தேவ வசனத்தை முழுமையாக அறிந்திருக்க வேண்டும். அதனுடைய பங்கு எப்படி சொல்றது, பகுதி பகுதியாக. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்தேயு 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் இந்த வார்த்தையில ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அவருடைய வார்த்தையின் வல்லமை என்னங்கிறத நம்ம தெரிந்து கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம அறிவிக்கிறவர்களாய் மாற வேண்டும். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் அதேதான் சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒளிந்து போகாது. நமக்கு அநேக வசனங்களை நாம் மனப்பாடமாக வைத்திருக்கலாம், ஆனால் தேவன் கொடுக்கின்ற வார்த்தைகள் நம்முடைய என்ன சொல்றது அன்றாட வாழ்க்கையிலே அவைகள் நமக்குள்ளே இருக்கும் பொழுது, ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரியும், ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அப்போ நம்மளுக்குள்ள அந்த வசனம் இருக்குன்னு சொன்னா தேவன் எங்கே இருக்கிறார்? நமக்குள்ளே இருக்கிறார். வார்த்தையாகி அந்த தெய்வம் நமக்குள்ளே வாசம் பண்ணுகின்றார். அவர் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கின்றார். இங்கே பார்த்ததை போல ஜீவனும் வல்லமையுமாயும் நமக்குள்ளே இருக்கின்றார். அப்படிப்பட்ட வேத வசனங்கள் நம்ம வாழ்க்கையில நமக்குள்ளே பலன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அவைகளை கவனித்து நடப்பது என்பது நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படியா பாருங்க, அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனங்கள். இப்ப சொன்னேன், தேவன் நம்மளை தகுதிப்படுத்துகிறார், ஜீவனுள்ள வார்த்தை ஆவியாயிருக்கின்றார், எல்லாம் சரிதான், அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆனால் பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற எப்படிப்பட்ட வார்த்தைகளா இந்த வார்த்தைகள். வேதாகமத்துல நிறைய பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது வசனங்களுக்கு, அப்படித்தானே? சொன்னா எல்லாரும் சொல்லிடலாமா? ஒரு சில பெயர்களை சொல்லுங்க பார்க்கலாம். வேத வசனத்திற்கு இணையான அது ஒரு தீபம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் யாருக்கா ஞாபகம் இருக்குதா? தேவனுடைய வசனம் பாதைக்கு வெளிச்சம், தேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. கரெக்டா சொல்லிட்டாங்களேயா? பொன்னை காட்டிலும் இல்லையா அநேகமாயிரம் பொன்வெளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதம் எனக்கு நலம் என்று சொல்லுகின்றார். இன்னும் நிறைய காரியங்களை சொல்ல முடியும். தாவீது, அதாவது சங்கீதத்துல மட்டுமே நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அநேக காரியங்களை நம்ம சொல்லிட்டே போலாம். நித்திய சொத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அது ஒரு விளக்கு, விதைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது, தீபம், அக்கினி இல்லையா,
வேத வசனங்கள் மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபம்னு பார்க்கிறோம். அப்ப அவருடைய ஆவி, அவருடைய வசனம் தான் ஆவி இல்லையா? ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கின்ற அவருடைய வசனம், அவருடைய வசனம் தான் சத்தியம் என்று யோவான் 17:17 பார்க்கிறோம். அப்படி சத்தியமாய் ஆவியாய் இருக்கின்ற அவருடைய வார்த்தை நமக்கு மேல பனி போல பெய்கிறது. அது ஒரு பசும் பொன் தேன் என்று பார்த்தோம், பலமான ஆகாரம் என்று பார்க்கிறோம். அது ஒரு வெளிச்சமாயிருக்கிறது. இங்கே 2 பேர்ல நம்ம பார்க்கிறது மாதிரி அது நம்முடைய வாழ்க்கையில இருளுள்ள ஸ்தலத்துல என்ன பண்ணுதான்? பிரகாசிக்குதான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம அந்த விளக்கை போன்று இருக்கிற வசனங்களை கவனித்திருப்பது நமக்கு நலமாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம தமிழ்நாட்டுல ஒரு வழக்கம் உண்டு. யாரும் பார்த்தா என்ன கேட்போம்? நல்லா இருக்கீங்களான்னு கேட்போம், அப்படிதானே? சுகமா இருக்கீங்களான்னு கேட்கறது 2வது, நல்லா இருக்கீங்களான்னு கேட்போம். நல்லா இருக்கீங்களா அந்த ஒரு வார்த்தையில என்ன ஆயிரும்? நிறைய அடங்கி இருக்கு, அப்படிதானே? எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறது. அதே மாதிரிதாங்க தேவனுடைய வார்த்தைகளை நம்ம கவனித்து நடக்கும் பொழுது நாம் நலமாயிருக்கின்ற ஒரு சூழ்நிலை நமக்குள்ளே உண்டாயிருக்கும். ஆவியின் ஜீவனும் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நம்ம எப்படி இருப்போம்? உற்சாகம் உள்ளவர்களா இருப்போம். நம்ம ஒரு பிரகாசம் உள்ளவர்களா இருப்போம். நம்முடைய தேவனுடைய நாமத்தை நம்மனால தேவனுக்கு நம்ம மகிமையை கொண்டு வருகிறவர்களா இருப்போம். இன்னும் ஒரே ஒரு ஓமை ஆண்டவர் சொல்லி காட்டின ஓமையை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகின்றேன். லூக்கா 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறது. லூக்கா 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஹல்லேலூயா. இதுல வீட்டுல நேரம் இருக்கிற வீட்டுல போய் இதை வாசித்து பார்த்துக்கோங்க. இதுல ஒரு என்ன காரியம் அப்படி தேவன் இதை எதுக்கு வெளிப்படுத்துறார், அந்த இடத்துல அவர் என்ன ஒரு காரியத்தை சொல்லுவார் அப்படின்னு பார்த்தா, நம்ம எல்லாம் யாரு? ஊழியக்காரங்க அப்படிங்கிறது தெரியும், அப்படித்தானே? ஊழியக்காரங்கன்னா என்ன அர்த்தம்? அக்கா கரெக்டா சொல்லிட்டாங்க. பணிவிடைக்காரங்க, வேலைக்காரங்க, அப்படித்தானே? வேலைக்காரங்கன்னா என்ன அர்த்தம்? நமக்கு எஜமான ஒருத்தர் இருக்கிறார், அவர் சொல்லுவதை நம்ம செய்யணும் இல்லையா? அதுதான் உலக நியதி இல்லையா? ஆனா அங்க பாருங்க, அங்க ஒரு ஓமையை சொல்லி காமிக்கிறாரு. ஒரு வேலைக்காரன் இருக்கிறான். ஒருவனுடைய ஊழியக்காரன் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வரும் பொழுது அவனை நோக்கி, முன்பு நீ போய் சாப்பிட்டு வா என்று அவனுக்கு சொல்வானோ? எனக்கு நீ சாப்பாடு ஆயத்தம் பண்ணி அறை கட்டி கொண்டு நான் போஜன பானம் பண்ணும் அளவும் எனக்கு ஊழியம் செய், அதன் பின்பு நீ புசித்து குடிக்கலாம் என்று அவனுக்கு சொல்வான் அல்லவா? இதுதான் ஒரு எஜமானுக்கும் ஊழியக்காரனுக்கும் இருக்கிற ஒரு உறவு இல்லையா? ஆனா நம்முடைய எஜமான் அப்படிப்பட்டவர் அல்ல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே லூக்கா 12ஆம் அதிகாரத்துல 37ஆம் வசனத்துல அங்கே பார்க்கிறோம். நம்முடைய எஜமானாகிய தேவன் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வாசித்த பொழுது எனக்குள்ள மிகுந்த ஆனந்த சந்தோஷம் வந்தது. ஏன் பாருங்க, எஜமான் வரும் பொழுது இவ்வளவு நேரம் நான் சொன்னேன், நம்மளை தகுதிப்படுத்தி இருக்கிறார். எல்லாமே இந்த தகுதி எல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது என்பதை நம்ம பார்த்தோம். ஆனா நம்ம வேலைக்காரங்க தான். ஆனா நம்முடைய எஜமான் என்ன பண்றாரா? அவர் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். அவர் அறை கட்டி கொண்டு அவர்களை பந்தியிருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இதெல்லாம் என்னது? நம்மள அப்படி பூஸ்ட் பண்ற வார்த்தைகள், அப்படித்தானே? இன்னைக்கு உலகத்துல நம்ம சோர்ந்து போய் கிடக்கிறோம். என்னைய யாருமே கண்டுக்கலையே, நான் அவனுக்காக 1 மாசம் ஜெபம் பண்ணேன், சரியானதுக்கு அப்புறம் எங்கேயோ போயிட்டானே என்று சொல்லி வருத்தங்கள் வரலாம். ஆனா நம்முடைய எஜமான் என்ன பண்றாரா? நமக்கு சேவை செய்யும்படியாய் ஆவலாயிருக்கிறாரா. நம்ம செய்ய வேண்டியது என்னது? விழித்திருக்கிறவர்களாக காணப்படும் பொழுது தேவன் நம்மை என்ன பண்ணுகிறா? இங்கே ஒரு ஏற்ற அங்கீகாரத்தை கொடுக்கிறார். இந்த வசனத்தை ஒரு நாளும் ஊழியம் செய்கிறவங்க மறக்க வேண்டாம். ஏன் அப்படின்னு சொன்னா, அவர்களை அறை கட்டி கொண்டு அவர்களை பந்தி இருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார். அப்படின்னா அவருடைய பிள்ளைகளா இருக்கின்ற நாம், எஜமானா இருக்கிறார். ஆனாலும் அவர் நமக்கு கொடுக்கின்ற ஒரு ஆசீர்வாதம், ஒரு அந்தஸ்து, ஒரு பதவியை தான் இந்த வேத வசனத்தின் மூலமாக நம்ம பார்க்கிறோம் இல்லையா? நம்ம தேவனால் தகுதிப்படுத்தப்பட்டிருக்கிறோம். அப்ப நம்ம தேவனுடைய அன்பை தைரியமாய் நாம் இன்னும் எடுத்து சொல்லும் பொழுது வேத வசனங்கள் நமக்குள்ளே
ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நாம் எங்கே இருக்கிறோமோ அது பாயும் இடமெல்லாம் ஆரோக்கியம் என்று சொன்ன மாதிரி வேத வசனங்கள் இன்னும் அநேக வேத வசனங்களை காண்பித்து கொடுக்க முடியும். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 10ஆம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் அதை விரும்பின காரியமாகும்படி வாய்க்கும், அது ஒரு நாள் வெறுமையா திரும்பாது. அதனால தைரியமா ஆண்டவருடைய வார்த்தையை எங்க இருக்கிறோமோ, அது ஒருத்தரா 2 பேரா இல்ல 1000 பேரா, நம்ம பயப்படவே வேண்டாம். தைரியமாய் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுவோம். ஏன்னு சொன்னா அந்த வார்த்தை ஒரு நாளும் பொய்யா போனது இல்ல. அவருடைய வார்த்தை அவர் சொல்லுகிற பிரகாரமாய் செய்து முடிக்கும். கண்களை மூடி நாம் தேவரை நோக்கி பார்க்கலாம். அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே அந்த வேத தியானத்தை கொடுத்தபடினால் நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. உடைய பிள்ளைகளாகி நாங்கள் சற்று நேரம் ஆமென் உடைய வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்க, ஓ ரீஷனமா ரபா கமா நமா நபா ரபா 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 ரபா, ஓ நீங்க சொன்ன வார்த்தைகளை சொல்லுவதற்கு கிருபை கொடுத்தீங்க தகப்பனே. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது என்று பார்க்கிறோம் தகப்பனே. எங்களை தகுதிப்படுத்தின தேவனே நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஓ உடைய பிரசன்னம், ஓ உடைய ஆளுகை, உடைய வார்த்தை இந்த வேளையிலே பனித்துளி போல ஒரு மழையை போல ஜனங்களுக்கு இறங்கி அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாறு கூட ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கின்ற இந்த வார்த்தை பிள்ளைகளுக்குள்ளே ஆவியாயும் ஜீவனாயும் வல்லமை உள்ளதாயும் ஆண்டவரே நிரப்ப வேண்டுமாறு இந்த நாளிலே ஆண்டவரே உடைய வேத தியானத்தை ஆண்டவரே கவனித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் உடைய ஆசீர்வாதம் உண்டாக வேண்டுமாறு கூட ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இந்த நாளிலும் இந்த வாய்ப்பை கொடுத்த நம்முடைய GFF தலைவர் ஐயா இருக்காங்க, அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான அக்கா ஜாய்ஸ் அக்கா, இன்னும் இதில் பொறுப்பா இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.